இந்த வீடியோவில் வந்து பழைய மாடல் சுவிட்சு, அதோட பின்னாடி உள்ள ஷீட்டு வந்து உடஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம மாற்ற போகிறோம். அதுதான் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா சுத்தமாக உடஞ்சி வந்துருச்சு. மற்றபடி சுவிட்சு வந்து நல்லாயிருக்கு. பாயிண்ட்டு சுவிட்சு எல்லாமே நல்லாயிருக்கு. வாங்க அது எப்படி மாற்றலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ வந்து சுவிட்சை கழட்டிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 4 பக்கம் ஸ்க்ரூவுமே உடஞ்சிருச்சு. உடஞ்சி வெளில வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பின்பக்கத்தை ஃபுல்லாக மாற்றி ஆகணும். இப்போ வந்து கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ரெட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா ஃபேஸு, ப்ளூ கலர் வந்து அவுட்டு. இப்போ சுத்தமாக எடுத்துருவோம், அதை க்ளீன் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா இப்போ பிவிசிலையும் வருது. இப்போ பிவிசியில் தான் போடுறாங்க. நம்ம இது போடுறது பார்த்திங்கன்னா பழைய டைப்பு மைக்கா ஷீட்டு மாதிரி வரும். அது மாதிரி உள்ளதான் ஒன்று வாங்கிக்கிட்டோம். நீங்கள் அது மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க புதுசாக. இது சைஸ் பார்த்திங்கன்னா 6x 4. நான் 6x 4 புதுசாக ஒன்று வாங்கிட்டேன். அது கடையிலே பார்த்திங்கன்னா ஒரு சில கடையில் அந்த சைஸுக்கு தகுந்தாப்புல கட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. வீட்டில் கொண்டு வந்து நம்ம கட் பண்ணோம்னா ஒரு சில நேரம் தெரித்து உடஞ்சி போயிடும், வேஸ்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது அந்த ஸ்க்ரூ எல்லாமே ஸ்க்ரூ போல்ட்டு இதே போலே கிடைக்கிது. ஒரு வேளை துரு பிடிச்சி உங்களுக்கு வந்து வீணாக போயிடுச்சு, உடஞ்சி தொங்குது, ஒரு சைடு உடஞ்சி வந்துடும். அந்த மாதிரி உடஞ்சி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி புது ஸ்க்ரூவும் போல்ட்டும் வாங்கி போட்டு டைட் பண்ணிக்கோங்க. 4 பக்கம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது நம்ம கனெக்ஷனை வந்து கொடுக்க வேண்டியதான். கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா கரெக்டாக நார்மலாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்துக்குவோம். ரெட்டு வந்து ஃபேஸு ஃபஸ்ட்டு சுவிட்சில் வந்து கொடுத்தாச்சு. சுவிட்சோட அவுட் எடுத்து கொண்டு போய் நம்ம ப்ளக் பாயிண்டில் கொடுத்துட போகிறோம். சுவிட்சு ஃபேஸாக அதுலேருந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் கொண்டு போயிடுவோம். நம்ம மஞ்சள் கலர் பார்த்திங்கன்னா எர்த்து, நீல கலர் பார்த்திங்கன்னா நியூட்ரலு. இந்த கனெக்ஷன் மட்டும் நீங்கள் உங்கள் இதில் எடுக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு மறுபடியும் மாட்டும் போது கரெக்டாக அதே போல் மாட்டி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இது சிம்பிள் தான், இது நம்மளே வீட்டிலே பண்ணிடலாம். பார்த்து வச்சுக்கோங்க. யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்களே பண்ணிடலாம். அதே போல் இந்த காப்பர் இது வந்து பக்கத்து உள்ள இதில் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ சப்ளை கொடுத்து பார்ப்போம். வருது சப்ளை, சுவிட்ச்லேயும் வருது. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிப்போம். சப்ளை வருது. ரெண்டு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சப்ளை நல்லா வருது. ஓகே, ஒர்க்கிங் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.